நெல்லை சந்திப்பு பெருந்தலைவர் காமராஜர் சிலை பராமரிப்பு குழு சார்பாக கௌரவ தலைவர் தொழிலதிபர் மைக்கேல் ராஜேஷ், தலைவர் வித்யா, செயலாளர் ஆரைக்குளம் டி ரஞ்சித் நாடார், பொருளாளர் ரெட்டியார்பட்டி நலன் ஆகியோர் தலைமையில் முக்தார் அகமது மீது திருநெல்வேலி காவல்துறை ஆணையாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. உடன் வழக்கறிஞர் வினோத்குமார் ரஞ்சித், ராஜேஷ் எபன், ஆப்ரஹாம் வின்சிலி, ஆரைக்குளம் லிபன், அருகன்குளம் கண்ணன், SR ஸ்டீபன், ஆரோக்கியம், ராஜ்குமார், காசி, பச்சி, ராஜா, ராகுல் ராஜா, வினோத், துரை, பில்லியன்ஸ், ரஞ்சன், சரத் ஆனந்த், மெர்லின் ராஜா உள்ளிட்ட பலர் வந்திருந்தனர். அவர்கள் அளித்த மனுவில் தெரிவித்திருப்பதாவது: பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் மிகவும் தரக்குறைவாக பேசிய காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் தனியார் யூடியூப் சேனல் மூலம் முக்தார் அகமது பேசியது வைரலாகி பரவி வருகிறது. ஆகவே பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இழிவுபடுத்தும் வகையில் மிகவும் தரக்குறைவாக பேசிய முக்தார் என்பவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து சாதி ரீதியான வன்முறையை தூண்டுவதை தவிர்த்திட வழி செய்ய வேண்டும். மேலும் அந்த காணொளியை நீக்கம் செய்து குறிப்பிட்ட அந்த யூடியூப் சேனலை முடக்கம் செய்ய வேண்டும் என்று திருநெல்வேலி காவல்துறை ஆணையாளருக்கு அளித்த மனுவில் அவர்கள் தெரிவித்திருந்தனர்.